கரெக்டா முன்னால நிறைய கொட்டிட்டு ஆமாம், ஆண்ட்ரோஜெனட்டிக் ஆலோபேஷியா, அதாவது மேல் ஹார்மோன்ஸ் அதிகமாகும் பொழுது அதோடைய ஒரு ட்ரெயிட் தான் அது. ஒருவேளை கொட்டிடுச்சு இன்னும் வளரணும் அப்படின்னு நினைச்சா என்ன மாதிரி பண்ணலாம்? ஈவன் வாட்டர் கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். புரோட்டீன் மெயினாக வேணும், அயர்ன், கால்சியம், பி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே வேணும். இன்னைக்கு ரெட் அண்ட் கிரீன் சாப்பிட்டா நாளைக்கு எல்லோ அண்ட் ஆரஞ்சு சாப்பிட்றோம். சம்டைம்ஸ் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தா முடி ஃபுல்லாக கொட்டிடும். ஆமாம், ஹலோ லோகா, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்களை பார்த்து. ஆமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். அதுல பாருங்களேன், இந்த ஹேர் கொட்டும் போது கரெக்டா முன்னால நிறைய கொட்டிட்டு. ஆமா, லேடிஸ்ல நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஆண்ட்ரோஜெனட்டிக் ஆலோபேஷியா, அதாவது மேல் ஹார்மோன்ஸ் அதிகமாகும் பொழுது அதோடைய ஒரு ட்ரெயிட் தான் அது. எப்படி ஜென்ஸ்க்கு வந்து இந்த முன்னாடி கொட்டும், அந்த கிரவுன்லயும் கொட்டும். ஆனா லேடிஸ்க்கு இந்த ஃப்ரண்ட்ல கொட்டிட்டு வளர்ற முடி ஸ்லோவா வளருது, அண்ட் அந்த அளவுக்கு வளர மாட்டேன்றது. ஸோ அதனால ஏற்படுற ஒரு ஸ்மால் பால்டிங், அந்த இடத்துல ஒரு பால் பேட்ச்ன்னு சொல்லலாம். அது வந்து திருப்பி வளர்றதே இல்லாம சில பேருக்கு அப்படியே நின்றுடும், சில பேருக்கு ஸ்லோவா வளரும். முன்னெல்லாம் எனக்கு அப்படி நான் பார்த்ததுல அதிகம் பேருக்கு ஹார்மோன்ஸ் ஜாஸ்தி, நமக்கு இராட்டிக்கா இருக்கு. பைக்ல போக வேண்டியிருக்கு, வேலை பார்க்க வேண்டிய, வீட்டுல வேலை பார்க்க வேண்டியிருக்கு, எல்லாமே செய்யும்போது லேடிஸ்க்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு. மற்றபடி ஈவன் வாட்டர் கூட ஒரு ரீசனா இருக்கலாம். நம்ம ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு மாறுறோம், அந்த தண்ணி நமக்கு ஒத்துக்காம கூட முடி கொட்டலாம். தண்ணியில கொட்டிட்டா திருப்பி வளருமா? அதே தண்ணியில இருந்தாங்கன்னா திரும்பி வளராது. அதனால நல்ல தண்ணி வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கணும். மாறி மாறி ஷாம்புவை யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஹேர் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் செஞ்சுப்பாங்க. இதெல்லாம் கூட ஒரு ஹேர் லாஸ்க்கு ஒரு காசஸா இருக்கு. நிறைய கெமிக்கல் போடக்கூடாதுங்கிறாங்க. சாப்பிடாமே ஆனா முடி நல்லா இருக்கணும், ஸ்கின் நல்லா இருக்கணும், இப்படி முடியும். ஸோ நல்லா சாப்பிடணும், அதுக்கு தகுந்த உணவெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். புரோட்டீன் மெயினாக வேணும், அயர்ன், கால்சியம், பி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே வேணும். புரோட்டீன் இப்போ வந்து சுண்டல் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஸோ அது வந்து கடலை சுண்டல், அப்புறம் அந்த மூக்கடலை, பல விதமான சுண்டல் எடுத்துக்கலாம். ஆமா, நான்வெஜ் சாப்பிட்றவங்க எக்கு, மீட் எல்லாம் சாப்பிடலாம், சிக்கன் எல்லாம் சாப்பிடலாம். ஆல்மோஸ்ட் நான்வெஜ்ல எல்லாமே இருக்கும். ஆனா வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் தேடி தேடி சாப்பிடணும் புரோட்டீன். ஸோ அவங்க வந்து டெய்லி பருப்பு சாப்பிடலாம். அதே மாதிரி இரும்பு சத்து இருக்கிற மாதிரி கீரை, காய்கறிகள், கருவேப்பிலை, இந்த மாதிரி எல்லாம் நம்ம டயட்டை நம்ம கலர் பண்ணிட்டே வந்தோம்னா, இன்னைக்கு ரெட் அண்ட் கிரீன் சாப்பிட்டா நாளைக்கு எல்லோ அண்ட் ஆரஞ்சு சாப்பிட்றோம். ஸோ இந்த வாரத்துல மாத்தி மாத்தி இந்த கலர் வெஜிடபிள்ஸை நம்ம எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நல்ல உணவு, நல்ல தூக்கம், தண்ணி நிறைய குடிக்கணும், நல்லா இது வேணுங்கிற தலைக்கு வேணுங்கிற மசாஜ் எல்லாம் செஞ்சுக்கணும், கெமிக்கலை குறைக்கணும். இதெல்லாம் செஞ்சாலே முடி அவ்வளவா கொட்டாம இருக்கும். ஒருவேளை கொட்டிடுச்சு இன்னும் வளரணும் அப்படின்னு நினைச்சா என்ன மாதிரி பண்ணலாம்? இந்த இடத்துல இங்கேருந்து 4 விரல் வச்சா எங்க போய் முடியுமோ அதுதான் நம்மளுடைய சஹஸ்ரார சக்கரான்னு சொல்லுவாங்க. 4 விரல் வச்சு இந்த இடம் அந்த இடத்துல வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணலாம். ஆக்டிவேட் பண்ணும்போது உச்சி, தலை உச்சி தான். ஸோ அந்த இடத்துல வந்து லைட்டா அப்படி சர்க்கிள் பண்ணி பிரஸ் பண்ணா ரத்த ஓட்டம் நிறைய அந்த இடத்துக்கு வரும். ஸோ இது ஒரு மீடியன் மாதிரி நடுவுல நம்ம தலையில. ஆமா, ஸோ அந்த மீடியன்ல ஒரு இன்ச் தள்ளி 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 மசாஜ் பண்ணிட்டே வரலாம். அப்போ இந்த ஆரம்பத்துல இந்த நெத்தியில, அதுக்கப்புறம் இந்த உள்ள, அப்புறம் ஒரு ஸ்டெப், ஒரு இது மாதிரி. அப்படியே ஃபுல்லா எண்ட் வரையில போர் அடிக்கும் போதெல்லாம் இதை செய்யலாம். செய்யும்போது தலைக்கு நல்ல ரத்த ஓட்டம் வரும். நல்லா இருக்கு. ஆமா, ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் செய்யறதுக்கும், அண்ட் முடி வளர்ந்த மாதிரியும் இருக்கும். ஒரு 10 தடவை பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு 30 டைம்ஸ் வச்சு அப்படி ஒரு அழுத்து ஒரு 9 டைம்ஸ் சர்க்கிள் பண்ணி 10th டைம் பிரஸ். அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் விட்டு அடுத்தது, அந்த மாதிரி அப்படியே பண்ணலாம். ஸோ ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், சீராக இருக்கும். மெயினாக ரத்த ஓட்டம் தான் வேணும் முடிக்கு. நமக்கு இந்த எண்ணெயோ அதுவோ அதுலேருந்து டைரெக்டாக ஒன்றும் போகிறது இல்லை. பட் நம்ம ரத்தம் நல்லா ஃபுல்லாக நரிஷ்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வளரும். சம்டைம்ஸ் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தா முடி ஃபுல்லாக கொட்டிடும். ஆமாம். ஸோ அந்த மாதிரி நான் நிறைய பேரை பார்ப்பேன். அது எனக்கும் கூட அந்த மாதிரி இருந்தது. உடம்பு சரியில்லாமல் ஃபீவர் இருந்தது. அப்புறம் உடனே ஒன்றும் தெரியல. 1.5 months அப்புறம்
சிவியர் ஹேர் ஃபால் இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி அந்த முடி வளருது. ஆனாலும் அதுக்குள்ள நமக்கு ஒரே பேனிக், ஐயோ என்ன இப்படி கொட்டுது இப்படி கொட்டுது. ஸோ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். பெண்களுக்கு இப்படி முன்புறத்தில் முடி கொட்டுறதை தடுக்கிறதுக்கு அருமையான சில எக்ஸசைஸ்களை நம்ம பியூட்டிஷியன் வசுந்தரா சொன்னாங்க. இந்த எக்ஸசைஸோடு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம்னா முடி கொட்டுறது முழுமையாகவே தடுக்கப்படும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம பார்க்கலாம். இத்தனைக்கும் வீட்லேயே நம்ம சிம்பிளாக செஞ்சுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் அது. அதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.